துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் வெள்ளி இரவாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த வெள்ளி இரவில் நாம் இந்த துஆவை 141 தடவைகள் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இரண விஸ்தீரணம் அளிக்கின்றான். அதே போன்று வியாபாரத்தில் அல்லாஹ் முன்னேற்றத்தை தருகின்றான், அதிக லாபத்தை நமக்கு தருகின்றான். அப்படிப்பட்ட மிகச் சிறந்த ஒரு துஆ இது, ஒரு அல் குர்ஆனினுடைய வசனம். இதனைத்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் புதிதாக ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கின்றோமா, அதே போன்று அல்லது நாம் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கக்கூடிய வியாபாரத்தில் அதாவது வருமானம் இல்லையா, நாம் செய்யக்கூடிய வியாபாரம் மிகவும் நஷ்டமடைந்த நிலையில் இருக்கின்றதா, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக அல் குர்ஆனினுடைய இந்த வசனத்தை 141 தடவைகள் ஓதுங்கள். இன்று வெள்ளிக்கிழமையுடைய இரவாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதாவது இஸ்லாத்தினுடைய முறைப்படி ஒவ்வொரு நாளும் ஆரம்பிக்கப்படுவது மஹ்ரிபுடைய நேரத்திலிருந்து, அதாவது சூரியன் மறையக்கூடிய நேரத்திலிருந்தே ஒவ்வொரு நாளும் ஆரம்பமாகின்றது. அதன் அடிப்படையில் இன்று மஹ்ரிபிலிருந்து ஜும்ஆவுடைய நாள், அதாவது அந்த வெள்ளிக்கிழமையுடைய நாள் ஆரம்பமாகின்றது. இன்றிலிருந்தே இதனை ஓதுவதற்கு ஆரம்பியுங்கள். 141 தடவை லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த் இன்னல்லாஹ ஹுவல் கனியுல் ஹமீத். லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த் இன்னல்லாஹ ஹுவல் கனியுல் ஹமீத். வானங்களிலும் பூமியிலும் உள்ளவை அல்லாஹுக்கே உரியவை. நிச்சயமாக அல்லாஹ் தான் எவரிடத்தும் தேவையற்றவன், புகழுக்குரியவன் என்று வரக்கூடிய அல் குர்ஆனினுடைய 31வது அத்தியாயத்தின் 26வது வசனத்தை 141 தடவைகள் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அந்த புதிதாக ஆரம்பிக்கக்கூடிய வியாபாரமாக இருந்தாலும் சரி, அல்லது ஏற்கனவே ஆரம்பித்த வியாபாரம் அது மிகவும் சிறந்த நல்ல முறையில் இயங்குவதற்கும், அதே போன்று நம்முடைய வருமானத்தை அதிகரித்து தருவதற்கும், அதே போன்று இரண விஸ்தீரணத்தை அதிகரித்து தருவதற்கும் இது ஒரு முக்கியமான துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது.